ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான லெவலப் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன? தி கிரேட் டெவில் எம்பரர் டெவலப்மெண்ட் சிஸ்டம். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? ஒரு சாதாரண டெவில் எம்பரர் கிடைக்கிற மர்மமான டெவலப்மெண்ட் சிஸ்டம்னால அவர் இந்த வேர்ல்டில் எவ்வளோ பவர்ஃபுல்லானுங்கிறத சொல்கிற ஒரு சூப்பரான ஸ்டோரி தான் இது. கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 13 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறக்காக அந்த 2 பேரும் பறந்து வந்துக்கிருக்கானுங்க டெவில் பேலஸை நோக்கி. அப்போ வரும்போதே சொல்கிறான், டேய் அந்த சின்ன புயலுக்கு நம்மளை பார்த்தா எப்படி எக்ஸ்பிரஷன் மாறும்னு நான் பார்த்தே ஆனுண்டா. அதுக்கு இவன் சொல்கிறான், டேய் அவன் கண்டிப்பாக ஃபேன்லேயே ஒன்றுக்கு போயிடுவான்டான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க என்ன பேசிட்டு வரானுங்கிறத ஹீரோ டெவில் பேலஸ்லேருந்தே கேட்டுக்கிருக்கான். ஓ, நான் ஃபேனில் போகிறேன்னா யார் போகிறான்னு பார்ப்போண்டா. ஹீரோ டெரராக சொல்கிறான், இதுக்காகத்தான் நான் 1,00,000 வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அதுக்காக பே பண்ண வேணாம் உங்களுக்கு, இன்னைக்கு முடிச்சிடேன் அதை. இருந்தாலும் இவனுக்கு ஏன் இவ்வளோ ஸ்லோவாகிறானுங்க? நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருக்கேன்ப்பா. ஹீரோ அப்படி பார்க்குறத பார்த்து குயின்டென்சரா நம்ம டெவில் எம்பரர் யாருக்காக வெயிட் பண்ணியிருக்க மாதிரி தெரியலை. பார்த்தா ஹீரோ கண்ணை மூடி அப்படியே இன்னும் அவனுக்கு என்ன பண்ணுறான்னு வாட்ச் பண்ணிக்கிருக்கான். அவசரா இருந்தாலும் அவரை சுற்றி ஏன் இப்படி ப்ரெஷர் விழுந்துக்கிட்டே இருக்குது? மொத்த அட்மாஸ்பியரே ஏதோ மாதிரி ஆகிட்டு இருக்கு பார்த்தியா? கீழே இருக்க எல்லாரும் பார்த்துக்கிருக்கானுங்க. என்னாச்சு டீமன் எம்பரருக்கு? ஃபைனலாக அவனுங்க வந்துட்டாங்கன்னு ஹீரோ பார்க்குறான். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து தண்டர் வந்து விழுகுது. கீழே இருக்க பாதி டீமன்ஸ் அப்படியே தரையில் படுத்துட்டானுங்க அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல். குயின்டென்சரா, இது எனிமியோட அட்டாக். அவள் அப்படியே காஸ்டியூமை மாற்றிட்டா நம்ம ஹீரோ கொடுத்த பவரை. ஹீரோ சொல்கிறான், ஏய் அசையாத, முதல்ல எந்தெந்த டீமன்ஸ் எல்லாம் ஹியூமன் அட்டாக்லேருந்து வந்த ப்ரெஷர் தாங்கி யார் யார் நிற்கிறான்னு முதல்ல கவுண்ட் பண்ணு. ஓ எஸ் டீமன் கிங், அது ஓகே. இந்த அட்டாக் வரும்னு நம்ம டீமன் எம்பரருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அதுக்காகத்தான் இவர் வெயிட் பண்ணிக்கிருந்தார் போல. ஹீரோ அப்படியே மேலே நிற்கிறான். இங்கே அந்த புலியும் மாடுன்னு சொல்லிக்கிருக்கானுங்க. டீமன் கிங், எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க, அந்த எனிமிஸை நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணுறோம். அது ஹீரோ பார்த்துறேன், கொஞ்சம் கிட்ட வாங்கப்பா. நீங்கள் 2 பேரா? முதல்ல நீங்கள் ஒழுங்கா நில்லுங்கடா. காலுகின்னு ஆட்டம் கொடுக்குது, இல்லை என்னையே சொல்கிறாங்க அவனுங்க. இல்லை அது ஹீரோ அப்படியே எண்ணி பார்க்குறான். இருந்தாலும் பரவாயில்ல, கிட்டத்தட்ட 100 பீப்புள்ஸ்க்கு மேலே இந்த ப்ரெஷரை தாங்கி நின்றுக்கிட்டே இருக்கானுங்க. இருந்தாலும் இது போதாது. ஹீரோ அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிருக்கான். அவன் பவரை ஃபுல்லாக இறக்கிட்டு சொல்கிறான், ஹேய் டீமன் டிசபிள்ஸ், நீங்கள்லாம் இந்த ஹியூமன் ரைஸ் கிட்ட தோக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்கடான்னு ஆர்டர் கொடுக்குறான். அதை கேட்டதும் கீழே கிடக்கிற டீமன்ஸ் கூட எந்திரிச்சு நிற்கிறானுங்க. ஏய் டீமன் டிசபிள்ஸ், எல்லாரும் எந்திரிங்கடா. நம்ம ஒன்றும் அந்த ஹியூமன் ரைஸ் கீழே அடிப்பணிஞ்சு போகக்கூடாது, எந்திரிங்கடா. டீமன் டிசபிள்ஸ், நம்ம செத்தாலும் பரவாயில்ல, கீழே மட்டும் விழுந்துடாதீங்கன்னு எல்லாரும் எந்திரிச்சும் ஹீரோக்கு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ அப்படியே மொத்த பவரையும் அவனுங்களை சுற்றி இறக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, இவனுங்க எல்லாம் இந்த டீமன் பிளட்டுக்கு தகுதியானவங்க தான். இவனுங்களோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டும் இப்போ ஃபைனலாக ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு ஹீரோ அவனுங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படி பார்த்துக்க இருக்கும்போதே அவனுங்க 2 பேர் கிட்டே வந்துட்டானுங்க. இவனுங்கெல்லாம் பார்க்குறானுங்க, யாருடா அந்த ஹியூமன்ஸ்? அப்போ அவன் சொல்கிறான், டேய் இந்த குழந்த ரொம்ப வளர்ந்துருச்சுல. ஹீரோ பார்க்குறான், ஆமாடா இந்த குழந்தை தான் உங்களுக்கு சோழியை முடிக்க போகுதுன்னு அப்படியே ஹீரோ வந்துக்கிட்டு இருக்கான் கிட்ட. இதோட இந்த சாப்டர் 13 முடியுது. சாப்டர் 14 எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு வழியாக அந்த ஒயிட் ஹேர்காரனும் ப்ரௌன் ஹேர்காரனும் டெவில் பேலஸை ரீச் ஆகிட்டானுங்க. அப்போ ஹீரோ வந்து சொல்கிறான், டேய் ஏன்டா இவ்வளோ ஸ்லோவாக வரீங்க? நான் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? அதை கேட்டதும் அவனுங்க 2 பேரும், என்னப்பா அந்த சின்ன பையன் இந்த மாதிரிலாம் ஆக்டிங் போட்டுக்கு இருக்கான். அப்போ ப்ரௌன் ஹேர்காரன் சொல்கிறான், டேய் லிட்டில் டீமன், எங்கள் கிட்ட வாங்கினது உனக்கு பத்தலையா? அவனுங்க 3 பேரும் பேசிக்கிறத பார்த்து குயின்டைன் சொல்கிறா, என்னது வந்திருக்கிறது ஹோலி சயின்ஸா? மற்ற டீமன் டிசபிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கிருக்கானுங்க அவனுங்களோட ப்ரெஷர் எப்படி வந்துக்கிட்டு இருக்குன்னு. அப்போ அந்த புலியும் சரி அந்த மாடும் சரி முதல்ல கத்த ஆரம்பிக்கிறானுங்க, டீமன் கிங் நீடோலி வாழ்க. அதை கேட்டதும் மற்ற எல்லா டீமன் டிசபிள்ஸும் கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க, டீமன் எம்பரர் நீடோலி வாழ்கன்னு கண்டினியூஸாக கத்திக்கிட்டே இருக்கானுங்க. இதை கேட்டதும் ஹீரோ சிரிச்சுக்கிட்டு, இது மாதிரி மொமெண்ட்டை தான் நான் ரொம்ப நாளாக மிஸ் பண்ணேன்னு ஹீரோ அப்படியே ஹாப்பி ஆகிட்டான். இங்கேருந்து, டே லிட்டில் டெவில், நீ 1,00,000 வருஷமாக என்ன மறந்துட்டியா? எங்கள் கிட்ட வாங்கின அடி உனக்கு பத்தலைன்னு நினைக்கிறேன்டா. சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதை கேட்டது ஹீரோ அவனு விடுவானா, அவனு சிரிக்கிறான். இவனுங்க 2 பேரும், பாத்தியா சின்ன பைய, முதல்ல நீ போறியா இல்லை நான் போகவா? ஏய் நீ இருடா, நான் போகிறேன். இன்னும் ப்ரௌன் ஹேர்காரன் ஃபஸ்ட்டு போகிறான். அதுவும் சரிதான், இவன் அப்படியே பவரை கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கான் கையில். ஏய் லிட்டில் டீமன்,
நீ 1,00,000 வருஷமா அப்படி என்ன க்ரோவாக இருக்குன்னு நான் பார்க்குறேன்டான்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான். ஹீரோக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். ஹீரோ அசைய கூட இல்லையே, சிரிச்சுட்டு விட்டா விடு கன்னத்தில் 5 விரல் அப்படியே கன்னத்தில் பதிஞ்சிருச்சு. இங்கே ஹீரோ அடித்ததை பார்த்து மொத்த டீமன் டிசபிள்ஸும் ஷாக்கில் இருக்கானுங்க. என்னடா நடக்குது இங்கே? இங்கே குயின்டனுக்கும் ஷாக்கு. நம்ம டீமன் கிங் இவ்வளோ போவரா? பார்த்தா ஹீரோ 2 பேர் கன்னத்தையும் பழுக்க வச்சிருக்கான். நல்லா செவந்து போச்சு. அவனுங்க கன்னத்தை பிடிச்சபடியே நிற்கிறானுங்க. ஹீரோ சொல்கிறான், டேய் இது நடந்து 1,00,000 வருஷமாச்சு, பட் நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் ஆகவே இல்லையடா. அப்போ அந்த ஒயிட் கார்காரங்க கத்துறான், டேய் லிட்டில் டீமன் எங்களை என்ன கேலி பண்ணுறியா? இன்னைக்கு நீ உயிரோட போக மாட்டேன்டான்னு ஃபைட் பண்ண ரெடி ஆகிட்டானுங்க. அப்படி அவனுங்க கத்திக்கிட்டு இருக்கும்போதே சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஹீரோ திரும்பி பார்க்குறான். யாரான்னு பார்த்தா குட்டி சத்தான் வரா. ஏய் பிக் பிரதர், உனக்கு ஒரு மிஷன் வந்திருக்குப்பா. ஹீரோ கேட்குறான், முதல்ல இங்கேருந்து ஓடி போயிரு. அதை கேட்டுதவ, ஏன்டா நீ திட்டுற? மிஷன் வந்ததானடா அனௌன்ஸ் பண்ணேன். ஒரு பச்சை புள்ள ஏன்டா திட்டிக்கிட்டே இருக்கான்னு பார்க்குறா. இந்த டாஸ்கோட நேம் என்னன்னா எஸ்கேப் ஆர் க்ளோரி. மிஷனோட ரெக்யர்மெண்ட் என்னன்னா, ஒன்று நீங்கள் டெத்து வர ஃபைட் போடணும், இல்லை இந்த இடத்த விட்டு ரெட்ரீட் ஆகணும். நீங்கள் ஃபைட் டு டெத்தை சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹோலி சைண்டை 10 மூவ்ஸ் முதல்ல அவங்கள பண்ண வைக்கணும். அதோட ரிவார்டு என்னென்னா உங்களோட சக்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகும் 1%. இதே நீங்கள் மிஷன் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க, நீங்கள் சிவியராக இன்ஜூர் ஆனது இல்லாமல் உங்களோட கல்டிவேஷன் பேஸையும் டெஸ்ட்ராய் ஆயிரும். இதே நீங்கள் எஸ்கேப் ரிவார்டை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹோலி சைன்ஸ் இங்கே இருக்க மொத்த டீமன் டிசபிள்ஸையும் டெஸ்ட்ராய் பண்ணிடுவானுங்க. ஆனால் உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். உங்களோட கல்டிவேஷன் பேஸ் 10% இன்க்ரீஸ் ஆகும். இதே நீங்கள் மிஷன் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க, இந்த டெவில் பேலஸும் டெஸ்ட்ராய் ஆயிரும், நீங்களுமே இறந்துருவீங்க. அதுதான் உங்களுக்கான பெனால்ட்டி. ஹீரோ பார்க்குறேன், ஓ முதல்ல இந்த டாஸ்க்கை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறியாமா? அதை கேட்டதாவ, இல்லை அது எனக்கே தெரியல, நான் வெறும் ஒரு க்யூட்டான சைல்டு மட்டும்தானேன்னு சொல்லி மழுப்பிட்டு இருக்கா. ஹீரோ, டேய் உங்களுக்கு 10 மூவ்ஸ் கொடுக்குறேன், நீங்களே முதல்ல தாக்குங்கடா. அதை கேட்டது இந்த ஒயிட் கார்காரன், டேய் லிட்டில் டீமன் என்ன ஒரு அரகொண்டா பேசிக்கிட்டு இருக்க? அவன், டேய் இதை விட்றா நான் பார்த்துக்கிறேன்னு அவனை சண்டைக்கு போகிறவனை தடுத்துக்கிட்டு இருக்கான். இல்லை முதல்ல நானே போகிறேன்டா, அவனை ஏன் கையால் கொள்றேன்னு பவரை கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு. டேய் லிட்டில் டீமன் இன்னைக்கு நீ எப்படி தப்பிக்கிறான்னு பார்ப்போண்டா. இதோட இந்த சாப்டர் 14 முடியுது. சாப்டர் 15 எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வாட்டராலே ஆன ஒரு பெரிய ஸ்வாடை உருவாக்கிட்டு இருக்கான். பார்த்தா அதை சுற்றி வாட்டர் அப்படியே கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் அதை ஃபினிஷ் பண்ணதும் நம்ம ஹீரோ நோக்கி அட்டாக் பண்ண அனுப்புகிறான். அப்போ அந்த ஸ்வாடை சுற்றி இருந்த வாட்டர் எல்லாம் அப்படியே ஒரு டிராகன் ஃபார்மாக மாறி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போயிட்டுருக்கு. என்ன பண்ணுவான், அதான் நம்ம ஹீரோ கிட்ட டீமன் சுத்ராவோட பேரியர் இருக்கே, அது அப்படியே தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோவை அப்படியே அலை மாதிரி வந்து அது அப்படியே உள்ள அமுக்க பார்த்துக்கிட்டு இருக்கு. இங்கே கீழெல்லாம் கதறிக்கிட்டு இருக்கானுங்க அந்த தண்ணியை பார்த்து. டேய் ஓடுங்கடா ஓடுங்கடான்னு. பார்த்தா நம்ம ஹீரோவை சுற்றி அந்த டிராகன் அப்படி நிற்கிது. அதை பார்த்து குயின்டைன் சொல்றா, நான் நினச்சி கூட பார்க்கல நம்ம டெவில் எம்பரர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாருன்னு. ஏய் உனக்கு தெரியலையா, நம்ம அவரோட பிளட்டை அப்சர்வ் பண்ணும்போதே எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு நம்ம டெவில் எம்பரர் ரொம்ப பவர்ஃபுல். அப்போ குயின்டைன் சொல்றா, இருந்தாலும் ஹோலி சைன்ஸு ரொம்ப ஸ்ட்ராங் தான், பட் ஏன் எனக்கு இப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரில, இப்போ நான் அவங்களோட வீக்காக இருக்க மாதிரி தெரியலை இந்த மொமெண்ட்டில். அப்போ அவ சொல்றா, இருந்தாலும் எனக்கு ஒன்று இடிச்சுக்கிட்டே இருக்குது, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தா நம்ம ஹீரோ அந்த வாட்டர் அப்படியே கவர் பண்ணிடுச்சு. அதை அப்படியே அந்த ப்ரௌன் ஹேர்காரன் பார்க்குறான். பார்த்ததும் கிடச்சிச்சுடா நல்ல சான்ஸுன்னு அட்டாக் பண்ண அவனோட ஈட்டியை வர வச்சிட்டான். அவனோட பவரை போட்டு அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ அசால்ட்டாக அந்த வாட்டர் பேரியரை நொறுக்கிட்டு வந்துருக்கான். அதை பார்த்ததும் இவனுக்கு ஷாக்கு. பட் ஹீரோ சொல்கிறதெல்லாம், உனக்கு இன்னும் 9 மூவ்ஸ் தாண்டா இருக்குது. அதை கேட்டதுமே, டேய் நீ எப்போ உயிரோட இருக்க? அவன் நடுங்கிட்டான். நீ என்னப்பா நினைக்கிற? அவன், இது இம்பாசிபிள், இது இம்பாசிபிள், நீ எப்படா ஒரு காயம் கூட இல்லாமல் வெளியே வந்த? அவன் கத்திக்கிருக்கான், டேய் லிட்டில் டீமன் உன்னை நரகத்துக்கு அனுப்பாமல் விட மாட்டேன்னு கண்டினியூஸாக 4-5 அட்டாக்க போகிறான். அசைய கூட இல்லையே, அசையாமல் நின்று அப்படியே கவுண்ட் பண்ணிக்கிருக்கான் 6 5 4 3ன்னு. அவன் சரியான அட்டாக் ஒன்று ஹீரோவோட தலையிலே வைக்கிறான். என்னாகும், ஸ்வாடு சல்லி சல்லியான்னு நொறுங்கி போச்சு. ஹீரோ அப்படியே சிரிக்கிறான், என்னப்பா உன்னோட செகண்ட் சான்ஸையும் விட்டுட்டியே, இப்போ இன்னும் ஒரு சான்ஸ் தானே இருக்குன்னு ஹீரோ அசால்ட்டாக பார்த்துக்கிருக்கான். அதை பார்த்ததும் அவன், டேய் நீ ஹியூமனே இல்லை, நீ ஹியூமனே இல்லைன்னு கத்திக்கிட்டு அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கான். அப்போ ஹீரோ சொல்கிறான், நான் எப்பப்பா ஹியூமன் சொன்னேன், நான் தானே டீமன் கிங்குன்னு பார்த்துக்கிருக்கான் நக்கலா. அவன் கத்திக்கிட்டு, டேய் இதுக்கு மேலே உன்னை விட்டா சரிப்பட்டு வராதுன்னு கத்திக்கிட்டு போகிறான்.
அவனோட ஃபைனல் அட்டாக்கை போகிறதுக்கு போய் நம்ம ஹீரோட கண்ணுக்கே ஏமிக்கிறான். ஹீரோ அசையாமல் நம்ம கண்ணை மட்டும்தான் மூடுறான். அதில் பட்டே அந்த ஸ்வாட் சல்லியாக நொறுங்கி போச்சு. அதை பார்த்தானா அவன், இது எப்படி, இவன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கானா? இதோட இந்த சாப்டர் 15 சாப்டர் 16 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா, அந்த ஒயிட் கார்காரன் பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிட்டான். இப்போ என்ன நடந்துச்சு, இங்கே என்ன நடந்துக்கிருக்குன்னு. அப்போ ப்ரௌன் கார்காரன் வந்து, ஏய் எல்லாம் எனக்கு தெரியும், நீ என் பின்னாடி வா, எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். என்னது, நீ ஹேண்டில் பண்ணிக்கிறியா? உன்னோட கல்டிவேஷன் லெவலும் என்னோடதும் சேம் தானே, அப்புறம் எப்படி அவனை செய்ப்ப? அதுக்கு அவன் சொல்கிறான், இதை பாருன்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்டை கழட்டிக்கிட்டு இருக்கான். கலட்டி அப்படியே தூக்கி போடுறான். பார்த்தா அந்த ஷர்ட்லேருந்து ஏதோ ஒரு பவர் வந்துருக்கு. போய் தரையை தொட்டதும் சரியான பிளாஸ்ட்டு. அங்கே கீழே நிற்கிற டீமன் டிசபிள்ஸ் எல்லாம் பறக்கிறானுங்க. பார்த்தா தரையில் ஒரு ஓட்டையே போட்டுருச்சு. இப்போ எப்படிப்பா, நான் ஸ்ட்ராங்காக இருக்கேனா உன்னோட? அப்போ குட்டி சத்தா வந்து சொல்கிறா, டேய் அவனோட காம்பேக்ட் இப்போ 21,000 போயிடுச்சுடா. அவன் ஹியூமன் லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்கான். அவனோட பவர் லெவல் இப்போ ஹியூமனை தாண்டிடுச்சு. இப்போ குஷியாக இருக்கா, எப்படா போடுத்தலும்னு இருக்கா போல. அவன் சொல்றா, என்னால் நம்பவே முடியல, அவனோட பவர் இப்போ 10 டைம்ஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஏய் என்னப்பா, நீ என் கூட சண்டை போட நினச்சினா உனக்கு நான் 10 மூவ்ஸ் தானே, என்ன சொல்கிற? அதுக்கு அவன் சொல்கிறான், ஏய் டோன்ட் வரிப்பா, உனக்கு சாகன்னு ஆசையா, உடனே நான் ஒரு மூவ்லேயே முடிச்சிடறேன். அவனோட ஸ்பியரை அப்படியே வரைக்கிறான். அதை அப்படியே நார்மல் ஸ்பியர்லேருந்து கோல்டன் ஸ்பியராக மாற்றுறான். அவனோட பவரை யூஸ் பண்ணி அப்படியே ஹீரோக்கு நேரம் எடுத்து நீட்டுறான். இவ குட்டி சத்தம் குஷி ஆயிட்டா. ஒரு வழியாக நம்ம ஹீரோ போட்டு தள்ள போகிறாங்களான்னு பார்த்தா காம்பேக்ட் பவர் 42,000 தொட்டுருச்சு. ஏய் பிக் பிரதர், அவனோட காம்பேக்ட் பவர் இப்போ 42,000 போயிடுச்சு தெரியுமா? எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோ கொட்டாய் விட்டுட்டு, ஓ அப்படியா, ஏய் கவலைப்படாதப்பா, உனக்கு இன்னும் இருக்குன்னு அவன் தலையில் இருக்க பேண்டையும் கட்டுறான். கலட்டி தூக்கி வீசின உடனே குட்டி சத்தான் சொல்கிறா, அவனோட காம்பேக்ட் பவர் இப்போ 84,000 போயிருச்சு, இன்னும் அவனோடது இன்க்ரீஸ் ஆகும் போலன்னு அவன் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிருக்கா. இப்போ நான் ரெடிடா. இங்கே ஒயிட் இருக்காரன், டேய் நீ என்னை விட்டு சீக்கிரட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறிக்கிற, எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு அவன் சொன்னான், ஏய் இது எனக்கு நேச்சுரலாக உள்ள டேலண்ட் தெரியுமா? என்னது யூ யூ என்னை ஏமாத்திட்டான்னு? கண்ணுலலாம் ரத்த கண்ணீர் ஓடிக்கிருக்கு, வாயிலேருந்து ரத்தம் தெரிக்குது, என்னை ஏமாத்திட்டுல. இதோட இந்த சாப்டர் 16 முடியுது. மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் காய்ஸ்.